எல்லாம் செய்யற சக்தி உண்மையாவே அப்படி ஒன்னு இருக்கா? வாங்க இத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்க, மனுஷங்க நாம வானத்துக்கே போற அளவுக்கு பெரிய விஷயங்களை சாதிச்சிருக்கோம். வரப்போற பெரிய புயலை கூட நம்மால இப்ப முன்னாடியே கணிக்க முடியுது. ஆனா ஒரு விஷயம் கணிக்க முடியுமே தவிர அந்த புயலை நிறுத்த நம்மால முடியறதில்ல. அப்போ இந்த இயற்கையும் கட்டுப்படுத்துற ஒரு சக்தி ஏதாவது இருக்குமா? பைபிள்ல ஒரு சம்பவம் இருக்கு. ஒரு படகு பெரிய புயல்ல மாட்டி மூழ்க போகுது. அப்போ இயேசு எழுந்து அந்த வேகமான காத்தையும் கொந்தளிக்கிற கடலையும் பார்த்து பேசினார். அவர் சொன்ன அடுத்த நொடியே எல்லாம் அமைதியாயிடுச்சு. இயற்கை அவர் பேச்ச கேட்டுச்சு. இந்த சூழலை யோசிச்சு பாருங்க. முன்னாடி செங்கடல், பின்னாடி எதிரி படை, தப்பிக்கவே வழி இல்ல. அங்கேயும் அதே சக்தி தான் வேலை செஞ்சது. கடல் ரெண்டா பிரிஞ்சே வழி கொடுத்துச்சு. அதே சக்தி சாதாரண தண்ணீரை ரொம்ப சுவையான திராட்சரசமா மாத்துச்சு. ஆனா இந்த புயல், கடல் எல்லாத்தையும் விட மனுஷனோட மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? அதுதான் பாவம். இயேசு சொன்னார், பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் எனக்கு இருக்குன்னு. அது மட்டுமில்ல, உயிரை கொடுத்து திரும்பவும் எடுக்கவும் அதிகாரம் இருக்குன்னார். அந்த தடைய நீக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குன்னு இயேசு சொன்னார். அதனாலதான் உலகத்து மக்களோட பாவத்துக்காக அவர் சிலுமையில தான் உயிரை கொடுத்தார். ஆனா அதோட கதை முடியல. 3வது நாள் அவர் மரணத்தையே ஜெயிச்சு உயிரோட வந்தாரு. சரி, இவ்ளோ பெரிய சக்தி நமக்காக என்ன செய்யுது? இதோட நோக்கம் என்ன? எல்லா வல்லமையுமுள்ள தெய்வத்தை கண்டுகொள்ள தடையாக இருக்கும் பாவங்களைப் போக்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார்.